ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்மள நிறைய பேருக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக? இன்றைக்கி நம்மளோட மேத் கிட் யூடியூப் சேனலில் பீட்சாவுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான சில் மேத்தமேட்டிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்சா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், கரெக்டாக? அதில் ஆர்பிட்ரியாக ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ரேண்டமாக ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா 8 ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஸ்லைசஸ்க்கு ஒரே டிகிரியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 45 டிகிரி அப்படின்னா 45 டிகிரியை தான் மற்ற எல்லா ஸ்லைசஸ்க்கும் இருக்கணும். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவாக நான் கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு ஸ்லைசஸ்க்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரோஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் ஸ்லைசஸ் எல்லாம் ஒரு பக்கமோ ரோஸ் ஸ்லைசஸ் எல்லாம் ஒரு பக்கமோ நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த க்ரீன் ஸ்லைசஸில் இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம், அதாவது பரப்பளவு. அதே மாதிரி இந்த ரோஸ் ஸ்லைசஸோடைய ஏரியாவை கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட பரப்பளவு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஈக்குவலாக இருக்குமா, அதாவது இந்த க்ரீன் ஸ்லைசஸோட ஏரியாவும் இந்த ரோஸ் ஸ்லைசஸோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குமா. இது ஒரு ஃபன்னி ஃபேக்ட். அது மட்டும் இல்லாமல் அது என்ன குறிப்பிட்டு 8 பீசஸ் அப்படின்னா அது கிடையாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான். அதாவது 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 8, 16, 24 இந்த மாதிரி நம்பர்ஸில் நம்ம ஸ்லைசஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் திங் பீட்சாவை பற்றி என்னென்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய தலைவலி, மிகப்பெரிய கடுப்பும் கூட. நிறைய ஃபார்முலாஸ்னாலே இந்த மேத்தமெட்டிக்ஸை நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, கரெக்டாக? ஆனால் இந்த பீட்சாவோடைய ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி வழி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். பீட்சாவோடைய வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து πr²h. இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இதெல்லாம் ஒரே மாதிரி πr² அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த πr²h ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பீட்சா அப்படிங்கிற இந்த நேமை வச்சு ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பையை தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, PI அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பீட்சாவோடைய ரேடியஸை இசட்ன்னு மென்ஷன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ இசட்னா இசட் இன்ட்டு இசட், r² வரும்போது இசட் இன்ட்டு இசட்னு வரும். அப்புறம் பீட்சாவோடைய ஹைட், அதாவது வித், அதை வந்து ஏன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போது பை அப்படின்னு இருக்கிற இடத்துல PI, r², r இன்ட்டு ஆர், அதுக்கு பதில் இசட் இன்ட்டு இசட் இன்ட்டு ஹெச்ங்கிறது ஹைட்டு. ஸோ ஏ. ஸோ PIZZA பீட்சா அப்படின்னு வந்துருச்சு. இது ஒரு ஃபன்னான ஃபேக்ட். அடுத்த ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பீட்சா சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, சின்ன சின்னதாக 2 பீட்சா வாங்கிட்டோன்னா கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், கரெக்டாக? ஆனால் இங்கே அந்த ஃபேக்டை உடச்சிருக்கு மேத்தமேட்டிக்ஸ். அது என்னன்னு பார்ப்போம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். 18 இன்ச்சஸ் பீட்சா, அதுக்கப்புறம் 12 இன்ச்சஸ் பீட்சா 2. இதோட ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், ஸோ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ πr². பையோட வேல்யூ 3.14. பிக்கஸ்ட் சர்க்கிள், அதாவது 18 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அது டயாமீட்டர், 18 அப்படிங்கிறது டயாமீட்டர், ஸோ 18 இன்ச்சஸ். ஸோ ரேடியஸ் வந்து 18 டிவைடட் பை 2. ஸோ 3.14 இன்ட்டு 18 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். நமக்கு கிடச்சிருக்கிறது 254 இன்ச் ஸ்கொயர். இதோட ஏரியா, அதாவது 18 இன்ச்சஸ் சர்க்கிளோட ஏரியா. அடுத்து 12 இன்ச்சஸ். இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணும்போது 2 இன்ட்டு பை போடுவோம், ஏன்னா 2 சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால. ஸோ 2π இன்ட்டு 12 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதோட ஏரியா வந்து 226 இன்ச் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ எந்த ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 இன்ச்சஸ் இந்த பீட்சாவோட ஏரியா தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுற இந்த 2 குட்டி குட்டி பீட்சா, 12 இன்ச்சஸ் பீட்சாவை விட நம்ம 18 இன்ச்சஸ் பீட்சாவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேத்தமேட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பீட்சா லவ்வர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி மேக்ஸோட விளையாடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர் காய்ஸ், பாய்.